எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு அடையோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. கேசரி அடை. நிறைய வித்தியாசமா இருக்கிற அடை ரெசிபி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு அதோட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற கேசரி அடை தான் செய்ய போகிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக மாவு முதல்ல ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் டீ ஆஃப் பண்ணி அதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு வறுத்த நல்ல ஃபைனாக இருக்கிற அரிசி மாவு சேர்த்துருக்கு. இடியப்பத்துகள் எடுக்கிற மாவு இருக்குது இல்லைங்களா, அதே மாவு போதும். அந்த தண்ணியில் இந்த மாவு நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதங்கே ஆறட்டும். அடுத்தது ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நான் இதில் ஊற்றியிருக்கு. 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சின்ன பீஸ் இதே மாதிரி கட் பண்ணி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு வேணா ரைஸும் சேர்த்துக்கலாம், பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிச்சம் நெய்க்குள்ளே 1/2 கப் அளவுக்கு ரவா, உப்புமா கலர் இருக்கிற அதே ரவா அதுக்குள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும், கிரஞ்சி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே முன்னாடியே பிசைஞ்செடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு கொஞ்சம் ஆறி இருக்குது. நம்ம அது கையில் பிசைஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப ஆறலை, கைக்கு பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இப்போவுமே இந்த சூடுலேயே பிசைஞ்சால் தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லா அரிசி மாவும் ஒரே மாதிரி இருக்காது. எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயந்தான். சிலது 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அப்படியா இருந்தால் இதே மாதிரி கொஞ்சம் பச்சை தண்ணி கையில் தொளித்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு, அதோட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இது பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் 1.5 கப் அளவு தண்ணியில் 1 கப் அளவு மாவு சேர்த்து பிசையும் போது சில டைம் மாவு லூஸ் ஆகி போயிடும், ஒட்டுற மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் மாவு அதில் சேர்த்து பிசைஞ்சு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு மூடி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபில்லிங்கான கேசரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாய்க்குள்ளே 2 கப் அளவுக்கு தண்ணி, டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு, கலருக்காக உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே saffron ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இனிப்புக்காக 3/4 கப்பு சர்க்கரை நான் இதில் சேர்த்துருக்கு. நம்ம சாதாரணமாக கேசரி செய்யறதோட இனிப்பு அதிகமாக தான் சேர்க்கணும். நம்ம இந்த அடை சாப்பிடும்போது அந்த கேசரியும் அந்த அடையோட அந்த மாவும் சேர்த்து சாப்பிட்றது அப்போ அந்த இனிப்பு கம்மியாகி போயிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை இருந்தால் டேஸ்ட் இருக்காது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற ரவை நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற சாஃப்டாக இருக்கிற கேசரி செய்யும்போது தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருந்தேன். அது சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக தான். இது நம்ம அடைக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணும்போது கேசரி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதா நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றியிருக்கு. நல்லா கொதித்து திக்காய் வரும்போது நெய் இதில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு கூட நான் சேர்த்துருக்கு. ஃபில்லிங்க்கு நல்ல டேஸ்ட் இருக்கணும், அதனால தான் இனிப்பு அதிகமாகவும் ஏலக்காய் அதிகமாகவும் சேர்த்துருக்கு. அது மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, இல்லை இருந்தால் டேஸ்ட் இருக்காது. நெய் நான் மறுபடியும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி திக்காக பண்ணி எடுத்துருக்கு. லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற cashew நட்டு கூட இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் டேட்ஸ் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், செர்ரி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், தேங்காய் கொடி சின்ன பீஸை கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபில்லிங்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஆறும்போது நமக்கு வேண்டிய அளவுக்கு திக்காய் கிடச்சிடும். இந்த அளவுக்கு இது ஆறும்போது கட்டியாக வந்திருக்கு. ரொம்ப லூஸாக இருந்தால் நம்ம அடைக்குள்ளே வைக்கும்போது ஆவியில் வேக வைக்கும்போது வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆயில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வீடியோஸில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஆயில் ஞாபகம் இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண அவல் ஹல்வையிலிருந்து பிரிஞ்சு வந்த விர்ஜின் கோகனட் ஆயில் நம்ம கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன். அந்த எண்ணெய் தான் இது. மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த வாழை இலையில் தடவி விடுறதுக்காக தான் இந்த எண்ணெய் எடுத்துருக்கு. நீங்கள் நெய் கூடி எடுத்துக்கலாம்.
நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவிலிருந்து சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு மாவு எடுத்து கையில் வச்சு நல்லா அமர்த்தி உருண்டை பண்ணிக்கோங்க. வாழை இலைக்கு மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில அந்த பால் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு இலை வச்சு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சு நல்லா அமர்த்திடுச்சுன்னா கரெக்டான திக்னஸில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு மாவு கிடச்சிடும். இதே மாதிரி அதில் நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு சின்ன அடை தான் செஞ்செடுக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி சின்ன அடை இல்லாமல் நம்ம சாதாரணமாக செய்கிறேன் பெரிய அடை கூட செஞ்செடுத்துக்கலாம். ஃபில்லிங் வைக்கும்போது நடுவில் மட்டும் வைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஓரம் மாவு நல்லா இதே மாதிரி ஒட்டி கிடச்சிடும். பாருங்கள், இலையில சுத்தமாக ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிற அடை நம்ம வந்து ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு வாழை இலை இல்லை அப்படின்னா இதே மாதிரி மடித்து எடுத்து இலை இல்லாமல் இப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். விரிச்செடுக்கிறதுக்காக கட்டியாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு கூட எடுத்துக்கலாம். எங்கிட்ட இப்போ வாழை இலை இருக்கிறதுனால மட்டும் நான் அதுக்குள்ளே வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு டைம் ஃபாஸ்ட்டாக காமிச்சு தரேன். 2 பீஸ் வாழை இலை எடுத்துருக்கு. ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு மாவு நல்லா உருண்டை பண்ணி எடுத்துருக்கு. ஒரு இலைக்கு மேலே பால் வச்சு இன்னொரு இலையில லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பாலுக்கு மேலே வச்சு லைட்டாக அமர்த்தி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சு கையில் நல்லா அமர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம மாவு வந்து ரொம்ப தின்னாக இதே மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் விரிச்செடுத்துருக்கும். அதுக்கப்புறம் மாவோட சைஸ் பார்த்து மடிக்கும்போது ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கிற அளவுக்கு நடுவில் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக இதே மாதிரி மடித்து ஓரமாக இருக்கிற மாவு விரல் வச்சு நல்லா ஒட்ட விட்டுக்கோங்க. மாவு நல்லா ஒட்டணும், இல்லை இருந்தால் ஆவியில் ஃபில்லிங் வந்து வெளியே வந்துடும். பாருங்கள், அடை நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்குது. இது எல்லாமே இப்போ வாழை இலையில் இதே மாதிரி மடித்து நம்ம ஸ்டீமரில் வச்சு ஆவியில் தான் வேக வைக்கிறோம். வாழை இலைக்குள்ளே இதே மாதிரி மடிக்காமல் அடை மட்டும்தான் வேக வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஆவியில் வச்சு தான் வேக வைக்கணும். இல்லை இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டு இருக்கு. அடையோட சைஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வைக்கிற டைம் வித்தியாசமாகும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இது சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். கேசரி அடை ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்லிங்க்கு நல்ல இனிப்பு இருந்தால் தான் இந்த அடை நல்ல டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட முடியும். அது மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வெரைட்டி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.